வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சமையல் வீடியோ வந்து பாப்பா போடுது. ஏன்னா அது வீடியோ பார்த்துச்சுங்களா, அதனால இன்னைக்கு நான் செய்கிறேன்னு சொல்லிச்சு அதை செய்கிறத உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஓகேங்களா? பாப்பா சிக்கனும் பச்சை மொச்சையும் வேக வச்சிருக்கு. இன்னைக்கு செய்முறையை பார்ப்போங்களா? 2 வடை சட்டிலையும் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கு பாருங்க. இன்னும் என்னென்ன சேர்க்குதுங்கிறத உங்களை காமி. கடுகு தினப்ப கடுகு போட்டுக்கிச்சு, சோம்பு போட்டுக்கிச்சு, இதுலேயே அதே மாதிரி போட்டுருச்சு. பாப்பா சமையலை செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மல்லி, புதினா, வேற என்ன பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்டு வதக்கியிருக்கோம். இதில் என்ன போடுறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும். பச்சை மொச்சைக்கு எல்லாம் கலந்தது சொன்னீங்களா உங்கள்கிட்ட. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மல்லி, கொத்தமல்லி, கடுகு, சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம். உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. இது பாப்பா கொஞ்சமாக செய்யுது. நல்லா வதக்கிங்க. இந்த பாருங்க வதக்குது பாருங்க, அதே மாதிரி வதக்கிங்க. சிக்கன் குழம்புக்கு தக்காளி போட்டுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மல்லி, புதினா, பச்சை மிளகாய், இப்போ வெங்காயத்தை வதக்குச்சு, அதுக்கப்புறம் தக்காளி. என்னை மாதிரி தான் ஓரளவுக்கு செய்யுது, அதனால் வித்தியாசமாக செய்யுது பாருங்கள். சொன்னேன்ல உங்ககிட்ட, இந்த பாருங்க சிக்கன் குழம்பு. பாப்பா என்னென்ன ஆட் பண்ணிச்சுங்களோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செஞ்சுச்சுங்கள, இந்த பாருங்க கிரேவி செஞ்சு வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு ரசம் மட்டும்தான் நான் வச்சேன். பாப்பா சிக்கன் குழம்பும் அந்த பச்சை மொச்சையும் வச்சிருக்கு. அது பிடிச்சிருந்துச்சுன்னா பாப்பாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய்.